நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கரியரை கிரியேட் பண்ணணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஸ்கூல் காலேஜ்ல இருந்து ஒரு மைண்ட் செட் இருப்போம். ஓகே, ஜாபுக்கு நம்ம படிச்சு முடிச்சுட்டு ஜாபுக்கு போயிடுவோம். ஜாப்ல நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல நல்ல ஜாப் போயிடுவோம், ஒரு நல்ல சேலரி கிடைக்கும்னு. பட் கொஸ்டினே அங்கதான் இருக்கு. நம்ம டிகிரி சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகும்போது அந்த இன்டர்வியூல நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற இருக்கும், அந்த இன்டர்வியூ எடுக்கிறவனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற இருக்கும். ஸோ நம்ம இதுக்கும் அதுக்கும் இல்லாம ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு 95% ஆஃப் கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஃபர்ஸ்ட் ஜாப் போறது, ஃபர்ஸ்ட் இடத்துல அப்ளை பண்ணி அவங்க ஜாப்ல போறது இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு என்னன்னே அந்த ஜாப் தெரியாது. அந்த ஜாப் எடுக்கிறவன் எப்படி இவனை ஃப்ரெஷரா நம்ம பெனிஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ இதுல அவங்க 1 இயர் 2 இயர் 3 இயர் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் ஒரு 4th இயர்ல தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். ஓகே, நம்ம இப்படிதான், நம்ம படிச்சது இது, நம்ம வந்தது இது, நம்ம இதுக்கு மேல இப்படிதான் அப்ளை பண்ணணும், இதுக்கு மேல இந்த பார்த்து தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கே ஒரு 2 இயர் 3 இயர் வேஸ்ட் ஆயிடும். மேக்ஸிமம் 90 to 95% ஸ்டூடெண்ட் இதுலயே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்போ ஒரு டவுட் வரும், நம்ம இந்த ஃபீல்ட்லயே சூஸ் பண்ணலாமா இல்லை நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது ஸ்வாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனல் மெயினா அதுக்காக தான் இருக்கு. எப்படி ஒரு ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட் அவங்களோட கரியரை தெளிவா அவங்க ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி ஒரு கரியரை சூஸ் பண்ணி அந்த கரியர்ல நல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒரு நல்ல ஒரு பேமெண்ட்ல அவங்க அதுல செலக்ட் ஆயிட்டு அங்க எப்படி நம்ம வந்து சர்வைவ் ஆகுறது அப்படின்றதுதான் நம்ம வந்து டெய்லியும் பார்த்துட்டு வர போறோம் நம்மளோட சேனல்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கரியர்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கரியர் டெவலப்மெண்ட்ல நம்ம கரியர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆகுற ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா நம்மளோட மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த விஷயமே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபேக்டர் வந்து மைண்ட் ஸ்டெபிலிட்டி. செகண்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இங்கிலீஷ் நல்லா பேசினா ரொம்ப நல்லா நல்லா குட் கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ ஃப்ளூவென்சி, இங்கிலீஷ்ல ஃப்ளூவென்சின்றது வேற, கம்யூனிகேஷன் குட் கம்யூனிகேட்டர் அப்படின்றது வேற. நம்ம இது எல்லா மைண்ட் ஸ்டெபிலிட்டி, கம்யூனிகேஷன், இன்னும் ரிமைனிங் இருக்க எல்லா ஃபேக்டர்ஸும் தனித்தனியா வீடியோல நம்ம பார்க்க போறோம். டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இந்த வீடியோல என்னென்ன ஃபேக்டர் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். தேர்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி. ஒரு கம்பெனில நீங்க போறீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம், உங்ககிட்ட இருந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய அவங்களுடைய பெனிஃபிட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்க எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஒரு வெல்கமிங் அந்த அந்த கம்பெனில இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கில் செட். உங்ககிட்ட ஒரு ஸ்கில் செட் இருக்கும். அந்த ஸ்கில் செட் எப்படி அந்த கம்பெனி கூட நீங்க மேட்ச் பண்ணுவீங்க. ஸோ நீங்க எப்படி இந்த ஸ்கில் செட்டை டைனமிக்கா டியூன் பண்ணி அந்த கம்பெனியா கூட மேட்சப்பா இருக்கிறது அப்படின்றதும் அந்த ஃபேக்டரும் கரியர்ல இம்பாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் பியரிங் எபிலிட்டி. நீங்க ப்ரெஷர் பியரிங் எபிலிட்டி ஒரு ஒர்க்ல தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம லைஃப்ல இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே நம்மளுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒர்க்லயும் அந்த ப்ரெஷர் இருக்கும். பட் அந்த ப்ரெஷரை தாண்டி நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நம்ம எப்படி அந்த இடத்துல கொடுக்குறோன்றதுல தான் நம்மளோட யூனிக்னஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டரும் ரொம்ப பெரிய பிக் ஃபேக்டர் விச் இஸ் இம்பாக்டிங் ஆன் யுவர் கரியர். அதுக்கப்புறம் ஃபைண்டிங் கேப்ன்றது, நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்யறோம். நம்ம கம்பெனில நம்ம கூட ஒரு 500 பேர் எம்ப்ளாயி வேலை செய்யறாங்க. ஸோ அவங்க இந்த 500 எம்ப்ளாயி என்ன மாதிரி ஒரு சர்வீஸ் அந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் எந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, நம்ம எப்படி அதுல இருந்து 1% 2% எக்ஸ்ட்ரா இந்த கம்பெனிக்கு நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, 1% 2% எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு ரொம்ப பெரிய நம்ம பேடா ஆயிட போறது கிடையாது. ஸோ அந்த கேப்பை கண்டுபிடிச்சு நம்ம அந்த 1% 2% நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்றதுல ஒரு மைண்ட் இருந்தாதான் நம்ம வந்து அந்த கம்பெனில ஒரு 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 பெரிய கிரவுட்ல நம்ம யூனிக்கா தெரியும்.
அதுக்கு நம்ம அதுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம அப்ரோச் பண்றது. ஸோ இந்த ஒரு ஃபேக்டருமே ஒரு கரியர்ல ரொம்ப பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்க சிக்ஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம இத வந்து டெய்லி ஒன் பை ஒன்னா ஒரு வீடியோல டீடைல்டு டிஸ்கிரிப்ஷனோட நம்ம பார்க்க தான் போறோம். பட் இந்த சிக்ஸ் ஃபேக்டர்ஸ் இந்த சிக்ஸ் ஃபேக்டர்ஸ் யார் ரொம்ப பர்ஃபெக்டா அதனோட டீட்டெயில் அதனோட டெப்த்னஸ் தெரிஞ்சு அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு கரியர்ல ஒரு நல்ல ஒரு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்டா கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அப்கமிங் டேஸ்ல நான் ஒரு வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.